தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 2024 வருஷத்திலே ஏப்ரல் மாதம் 13 நாட்கள் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்து இந்த 14ஆம் நாளை காண செய்த மகா பெரிய அன்புக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலுமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆராதனைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆராதனை கூட ஈவாய் கிருபையாய் இலவசமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறது எண்ணி நான் கர்த்தருக்குள்ளே பூரிப்படைகிறேன். எத்தனையோ இடங்களிலே ஆராதனைகள் முடக்கப்படுகிற நாட்களிலே, எத்தனையோ இடங்களிலே சபைகள் மூடப்படுகிற காலங்களிலே வந்திருக்கிறோம். ஒரு கொடூரத்தின் காலத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இன்னும் நம்மேல் இரக்கம் வைத்து நமக்கு ஆராதனை தந்திருக்கிறத நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நாம் கடந்த நாட்களிலே 20ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். Psalms 20:5. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். யாபேசின் வேண்டுதலை நிறைவேற்றினவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் வேண்டுதலை நிறைவேற்றினவர், சாலமோனின் வேண்டுதலை நிறைவேற்றினவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேலின் வேண்டுதலை நிறைவேற்றினவர். இன்னும் உன்னுடைய வேண்டுதலையும் என்னுடைய வேண்டுதலையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை மட்டுமல்ல, இன்னும் நிறைய காரியங்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அநேக காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதில் இருக்கிற 1-2 காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனை குறித்து நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். என் தேவன் வேண்டுதல்களை மட்டுமல்ல, எனக்காக குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று பக்தன் யோபு சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் என்னெல்லாம் குறித்திருக்கிறாரோ, எதையெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, உலக தோற்றத்துக்கு முன்னே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி யோசிக்கிறேன், ஈசாக்கு பலியிடப்படுவதற்கு முன்பே, ஈசாக்கு பலியாக்கப்படுவதற்கு முன்பே, பலியிடப்படும்படி கொண்டு போவதற்கு முன்பே ஒரு ஆட்டுக்கடாவை முன்குறித்திருந்த தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவன் பலிபீடத்தில் கட்டி பலிபீடத்தில் வைக்கிற வரைக்கும் அவனுக்காக அந்த ஆட்டுக்கடா மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஆவினால் அதை அறிந்து கொள்ள உதவி செய்தார் என்று கொரிந்தியர் நிருபக்காரன் சொல்கிறது போல நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பிறக்கிறதுக்கு முன்பே, பூமியில் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே, உலக தோற்றத்துக்கு முன்பே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குறித்திருக்கிறார். அவைகளை கண்டுபிடிப்பது, அவைகளை பெற்றுக்கொள்வது தான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கும்போது, ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாயிராமல், சந்தேகப்படாமல், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாயிராமல்,
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து விசுவாசத்திலே வல்லவனானான். அப்படியானால் நம்முடைய தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நாட் only God giving the promises, but He is able to fulfill all our promises. நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் அரசியல்வாதியை போல அல்ல, வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசுகிறவர் அல்ல, ஆனால் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். இதைதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எபிரேய நிருபக்காரனும் கூட 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே அவன் சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிருபக்காரன் விதமாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Our God is promise giving God, He is faithful God. We fulfill our promise. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால்தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது இப்படிப்பட்ட 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எஸ் என்று இருக்கிறதா? ஆம், அப்படிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், அப்படியா கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் இருக்கிறது, ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள், மாறாத வாக்குத்தத்தங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காலவேளையில இந்த மாதத்தினுடைய 2வது ஆராதனையில நாம் சந்தோஷப்படுவோம். தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போவதில்லை. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை. சாமுவேலுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகள் ஒன்றாயிலும் அது தரையில் விழுந்து விடவில்லை. அப்படியானால் இப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்களுக்கு ஆபிரகாம், சாமுவேல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தவறி போகாமல், ஒரு வார்த்தை போலும் தவறி போகாமல் நிறைவேறினதானால், ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை இந்த 2வது வாரத்தில் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த வாக்குத்தத்தங்கள் யாருக்கெல்லாம் சொந்தமாயிருக்கிறது என்பதை குறித்து நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவி பெற்று இப்பொழுது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழுந்தருளினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாக்குத்தத்தம் யாவருக்கும் சொந்தமாக இருக்கிறதாம். தேவன் எழுப்பின எல்லாருக்கும் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொந்தமா இருக்கிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிறவர்களுக்கு அது சொந்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தமான 39வது வசனத்திலே வாக்குத்தத்தமானது அப்போஸ்தலர் 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது உண்டாயிருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தூரத்திலிருந்து கர்த்தர் வரவழைக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால்தான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடினால் நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறனால ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். வாக்குத்தத்தம் நிறைவேற நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, எதற்காக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். 2 Peter chapter 2 verse 4. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேதுரு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எதற்காக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது என்று பேதுரு நிருபக்காரன் சொல்கிறார். மன்னிக்கவும், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி
திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இச்சையினால் உண்டாயிருக்கிற உலகம். இச்சையினால் உண்டான உலகத்திற்கு கேடுகள் நிறைந்த உலகம், பொல்யூட்டட் வேர்ல்ட், லஸ்ட்ஃபுல் வேர்ல்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். என்னை தொட்ட ஒரு வார்த்தை, அருமையான வாக்குத்தத்தங்கள், precious promises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். His blood is precious, His promise is precious, His word is precious. அவர் விலையேறப்பெற்றவர்களாய் நம்மை மாற்றுவதற்கு, அதற்காக தான் இந்த விலையேறப்பெற்ற அருமையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் இந்த வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் வேதத்திலே கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம பிரசங்கத்தில் கேட்கிறோம், தனிப்பட்ட விதமாய் கேட்கிறோம். ஆனால் இவைகள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? இதை மாத்திரம் 1-2 குறிப்புகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவனை குறித்து ஒரு வெளிச்சமுடையவர்களாய், அறிவுடையவர்களாய் மாறுவோம். முதலாவது, தேவன் நம்முடைய பெட்டிஷன்ஸ் மட்டுமல்ல, நம்முடைய ப்ராமிசஸையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். நாட் ஓன்லி அவர் God able to fulfill all our petitions, He able to fulfill all our promises. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை மட்டுமல்ல, நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். இன்னும் புரிந்து கொள்வோம். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் தந்த கர்த்தனே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, இப்போ வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவரும் கூட. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணுகிற கர்த்தர் உண்மையுள்ள கர்த்தர். ரிபாலா ஷடாயிரியம் துரகதுராயினியா. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்கள் எதற்காக தெரியுமா? இந்த உலகம் அசுத்தமான உலகம், பொல்லாத உலகம், இச்சை நிறைந்த உலகம். இதிலே தப்பித்துக் கொள்ளும்படி, உலகத்தின் கேடுகளுக்கு, இச்சைகளுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்வோம். நம்முடைய முற்பிதாக்கள் கோலின் முனையிலே சாய்ந்தார்கள். கோல் என்பது வாக்குத்தத்தத்தை காண்பிக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நம்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலும் பரமதேசத்தை நம்பினார்கள். வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டே ஜீவித்தார்கள். அதற்காகவே மரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜீவியத்திலும் கூட கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிடித்துக் கொள்வோம். வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுவோம். வாக்குத்தத்தங்களை நம்பி உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி ஜீவிக்கிற கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1-2 குறிப்புகளை நான் பேச விரும்புகிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நிறைய தந்திருக்கிறார் பாஸ்டர், ஆனால் ஒன்று கூட நிறைவேறாமல் இருக்கிறதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே, Acts 1:5, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கே படிக்கும்போது, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் 1:5, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணுமா? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் தூரத்திலிருந்து வரவழைக்கும் எல்லாருக்கும் சொந்தம் என்று படிக்கிறோம். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணுமா? Go and tarry in Jerusalem.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 நாள் காத்திருந்தார்கள். 25வது வயதிலே வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்கு 25 வருஷம் காத்திருந்தான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்கள் 40 வருஷமாய் வனாந்தரத்தில் நடந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருப்போம். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிற மனுஷராய் நீங்கள் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு வரும்படி, இஸ்ரவேலின் மீட்பு உண்டாகும்படி சிமியோன் காத்திருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு எனக்கும் சொல்லப்படுகிற தூது, நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருப்போம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும், நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும். சில பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது யாக்கோபை போல வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் ஜெபிக்கிற மனுஷராய் மாறுவோம். வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற, போராடுகிற மனுஷராய் மாறுவோம். ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது யாக்கோபு, ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி அவன் ஜெபித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே சிறுமைப்பட்ட போது, வேதனைப்பட்ட போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை, வாக்குத்தத்தத்தை நினைவுகூர்ந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைய சிறுமையான நேரத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதனையான நேரத்தில் வாக்குத்தத்தத்தை பிடித்து காத்திருப்போம். இதைதான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் சிறுமையில் அதுவே எனக்கு ஆறுதல், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைந்தருளும். ஆண்டவரே, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே, என் வாக்குத்தத்தத்தை நினைவுகூரும், எனக்கு சொன்ன வார்த்தை நினைவுகூரும் என்று கர்த்தரிடத்தில் போராடுகிற மனுஷராக இருப்போமானால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் படிக்கும்போது, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தால் மட்டும் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் செய்ய வேண்டிய 2வது ஒரு காரியத்தை அங்கே எபிரேயர் நிருபக்காரன் சொல்லுகிறான். 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரங்களை பின்பற்ற உள்ளாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க அசதியா இருக்கக்கூடாது. அசதியெல்லாம் நீக்கி போட்டுட்டு ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள். அப்படியானால் நம்முடைய முன்னோடிகளை பார்த்து, முற்பிதாக்களை பார்த்து, முன்னே நடந்த பரிசுத்தவான்களை பார்த்து எவ்விதமாய் அவர்கள் வாக்குத்தத்தங்களை காத்திருந்து சுதந்திரித்தார்கள். விசுவாசத்தினாலே அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள். அந்த விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த விசுவாசத்தை பின்பற்றுவோம். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை, விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை விசுவாசத்தை பின்பற்றுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு, ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு தந்திருக்கீங்க, எனக்கு வீடு தரல, அவங்களுக்கு ஆசீர்வாதம் எனக்கு தரல, இதை நாம் குறை சொல்லுகிற மனுஷராக இருக்கிறோம். இல்லை, எப்படி விசுவாசத்தினாலே காத்திருந்து எவ்விதமாக இந்த விசுவாசத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை பின்பற்றணுமா? அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை நமக்கு போதித்து நிருபக்காரன் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, எபிரேயர் நிருபத்திலே, உங்களை நடத்தினவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறபடினால் என்று சொல்லிவிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு உங்களுக்கு செய்யணுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களை பின்பற்றி வேத வசனங்களுக்கு போதித்து உங்கள் நடத்தினர்களை நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Follow the forefathers' faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் எதை பின்பற்றுகிறோம்? துர்க்கிரியைகளுக்கு பின்பற்ற வேண்டாம். துர்க்கிரியை போன்ற காரியங்களுக்கு நடத்துகிறவர்களை பின்பற்ற வேண்டாம். தேவனை பின்பற்றுகிற மனுஷராய் மாறுவோம். விசுவாச வீரர்களை பின்பற்றுகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே
6:15 கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருந்தான் என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப பேஷியன்ஸா கர்த்தர் ஸ்தோத்திர வசனத்தை பிடித்துக்கொண்டு சூழ்நிலைகள் விகற்பமாய் வரும்போது கூட கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு சொன்னது நிறைவேற்றுவார், அவர் வாக்கு தவற மாட்டார், வாக்கு பண்ணவர் மாற மாட்டார், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அறிக்கையிட்டு பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். காத்திருக்கணும். விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை பெற்றவர்களை பின்பற்றணும். பொறுமையோடு காத்திரு, with patience, wait with patience. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, தேவ சித்தம் செய்யணுமா. 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:36 நாம் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரத்திலே 36வது வசனம், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டிதான் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, அப்படியானால் வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேணும். ஒரு உதாரணத்திற்கு, ஈசாக்கு அந்த தேசத்தில் ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் போல ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ எகிப்துக்கு போகாது, இங்கேயே வாசம் பண்ணு. நாமளா இருந்தா சொல்லுவோம், எப்படி ஆண்டவரே, இது பஞ்சமுள்ள தேசம், பஞ்சமுள்ள வருஷம், இந்த தேசத்தில் இருந்தா நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? பிலிப்பை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தெற்கு முகமாய் போய் வனாந்தர வழியா ஓடு. இப்ப இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட போய் நீ வனாந்தரத்தில் போய் ஊழிய ஆரம்பினா, வனாந்தரம் ஆண்டவரே, அங்கேயே ஆள் இல்லை, எப்படி? ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து இது தேவ சித்தம் என்று நம்பி ஈசாக்கும் பிலிப்பும் வனாந்தரத்துக்கு ஓடினான். அங்கே ஒரு ரதம் வருகிறது. நான் அப்படி பார்க்கும்போது பேதுருவோ, யோவானோ, யாக்கோபோ, அந்திரேயாவோ இப்படிப்பட்ட ரதத்தில் அவங்க பிரயாணம் பண்ணலை. கர்த்தர் ஸ்தோத்திர, பிலிப்பு அதில் போய் பிரயாணம் பண்ணுகிறான். ராஜாவுடைய மந்திரியினுடைய ரதத்தில் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அதை விட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தார். நான் சொல்றபடி தேவ சித்தப்படி நீ ஊழியம் செய்வேனா, ஆவியானவர் அவனை கொண்டு போனார் என்று படிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஜீவியத்தில் தேவ சித்தத்தை கண்டுபிடித்து தேவ சித்தத்தை செய்வோமானால் வாக்கு தத்தம் நிறைவேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காத்திருப்போம். வாக்கு தத்தத்தை விசுவாசத்தில் பற்றி கொண்டவர்களை பின்பற்றுவோம். பொறுமை தேவ சித்தம் செய்து காத்திருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் ஸ்தோத்திரம், தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிரீடத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிரியமான சகோதரரே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யர்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் தெரிந்து கொள்ளவில்லையா? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தரை நேசிக்க 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 அன்பு கூற வாக்குத்தத்தம் நமக்குள்ள நிறைவேறும். இது 5 காரியங்களை நாம் பின்பற்றுவோம். காத்திருப்போம். விசுவாசத்திலே வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களை பின்பற்றுவோம். பொறுமையோடு காத்திருப்போம். தேவ சித்தம் செய்து காத்திருப்போம். தேவனை நேசித்து காத்திருப்போம். வாக்குத்தத்தங்களை பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது ஏப்ரல் மாதத்திலும் எங்களுக்கு 2வது ஒரு ஆராதனை தந்திரக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே காத்திருக்கவும், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கவும், வாக்குத்தத்தம் நிறைவேற பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை பின்பற்றவும், வாக்குத்தத்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருக்கவும், வாக்குத்தத்தம் நிறைவேற தேவ சித்தம் செய்யவும், வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாயும் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படின்னு செய்யும் நாமத்துக்கு மகிமை பண்ணும். கிருபை நன்மை எங்களை தொடரட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜனங்கள் கிருபை ஆயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
அமேன், அமேன், அமேன். God bless you. Praise the Lord.